கேரளாவில் இரண்டாம் கட்ட தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி மீண்டும் களமிறங்கியுள்ளார். அவருக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு அதிக அளவில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுபற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், ராகுல் காந்திக்கு பொதுமக்களிடையே எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது? அவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? நிச்சயமாக மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு ராகுல் காந்தி இந்த வயநாடு பகுதிக்கு பல சமயங்களில் நேரில் அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளை அவங்க கேட்டும் அதே போல் அதற்கான ஒரு தீர்வையும் கண்டிருப்பதாகத்தான் நம்ம இந்த மக்கள் தெரிவித்திருக்கிறாங்க. கேரளாவில் இரண்டாம் கட்ட தேர்தலானது பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக பார்த்திங்கன்னா பிரச்சாரம் இந்த வயநாடு பகுதி, அதாவது இந்த வயநாடு பகுதி கேரளா மாநில மக்களே எல்லாருமே ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அந்த மாதிரி நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் ராகுல் காந்தியும், கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆனி ராஜன் அவர்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் மாநில தலைவர், அதாவது பாஜகவினுடைய மாநில தலைவர் சுரேந்திரனும் இங்கே போட்டியிடுறாரு. அதனால் இந்த பகுதி பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியினரும் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் சென்று வாக்குகளை சேகரித்து வராங்க. அந்த விதத்தில் பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியினர் பல தரப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவங்க வாக்குகளை சேகரிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கல்பட்டாங்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தியை இந்த பகுதி மக்கள் ஒரு வரவேற்பு தெரிவித்திருக்கிறாங்க. அவர் ஒரு தேசிய தலைவர், இங்கே நிற்கிறது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம் அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்கிறாங்க. தற்போது இந்த பகுதி மக்கள் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க, அவங்ககிட்டயே கேட்போம், எதனால நீங்கள் ராகுல் காந்தி விரும்புறதுக்கான காரணம், அதாவது இந்த பகுதி அவர் ஒரு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறாரு, அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? ராகுல் காந்தி ஒரு பெருந்தலைவர். அவர் இங்கே நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. அவங்க எங்களுக்கு ஒரு மழை சமயம் ஆகட்டும், ஒரு ரொம்ப பாதிப்பு வந்த சமயத்தில் இருக்கட்டும், எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. நாங்கள் ஏதாவது உதவி கேட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போனாலும் அவங்க முதல்ல நின்று பேசி எங்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்காரு. அவங்க எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் அவங்க இங்கே ஜெயிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கம்மா, என்ன காரணம் ராகுல் காந்தி அவங்க நீங்கள் பார்த்த மாதிரி ஆணை மிதித்து அவனை இறந்ததுனால கர்நாடகாவிலேருந்து 15 லட்சம் வாங்கி கொடுத்து அவங்க அதை இது பண்ணி பின்னது பாடி எடுத்தாங்க. கடு அட்டாக் பண்ணும்போதும் கூட அவங்க தான் எல்லாமே எங்களுக்கு, அவங்க தூரமாக இருந்தாலும் நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வர்றாங்க, எங்களுக்கு எல்லா தேவையும் நிறைவேற்றி கொடுக்குறாங்க. அதனால ராகுல் காந்தி ஜெயிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கம்மா, என்ன காரணம் ராகுல் காந்தி உங்களுக்கு எதனால் பிடிக்கும்? என்ன பிடிக்கும்னு சொன்னால் இந்த ஊருக்கு எல்லாமே நல்லது பண்ணியிருக்கிறாரு. இந்த ஆஃபீஸுக்கு போய் என்ன இது பண்ணாலும் அவங்க ஏதாவது முறையில் நல்லது செஞ்சுருக்கிறாரு. அதனால் இங்கே ஜெயிச்சா நல்லதே வரும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே, இப்போ നിങ്ങൾ ഇപ്പോൾ കോൺഗ്രസ് കമ്മിറ്റിയുടെ ഇവിടുത്തെ ഒരു പ്രസിഡൻ്റാണല്ലോ, അപ്പോൾ രാഹുൽ ഗാന്ധി വരാൻ വേണ്ടിയിട്ട് നിങ്ങൾ എങ്ങനെയാണ് ഒരു ക്യാമ്പയിൻ ചെയ്യുന്നത്? ഞങ്ങൾക്ക് തികഞ്ഞ കോൺഫിഡൻസ് ഉണ്ട്. കാര്യം ഞങ്ങൾ കഴിഞ്ഞ പ്രാവശ്യത്തെ തെരഞ്ഞെടുപ്പിൽ 4,32,200 മേലെ ഭൂരിപക്ഷം ഉണ്ടായിട്ടുണ്ട്. ഈ പ്രാവശ്യം ഞങ്ങളത് 5ൻ്റെ മേലെ ഭൂരിപക്ഷം കൊടുക്കും. അത് വെറുതെ ഒരു പറയുന്ന വാക്കല്ല. കാര്യം രാഹുൽ ഗാന്ധി എന്ന് പറയുന്ന ആ സത്യത്തെ വയനാടൻ ജനത അനുഭവിച്ചറിഞ്ഞതാണ്. ഇപ്പോൾ നമുക്കറിയാം, പിന്നെ കേന്ദ്ര സർക്കാരാണെങ്കിലും സംസ്ഥാന സർക്കാരാണെങ്കിലും കഴിഞ്ഞ 5 വർഷക്കാലം പ്രതിസന്ധിയുടെ കാലഘട്ടമായിരുന്നു. 2 തവണ പ്രളയമുണ്ടായി, അതിനുശേഷം കോവിഡ് വന്നു, അതിനുശേഷം ഈ വന്യമൃഗങ്ങളുടെ ശല്യത്തിൽ വലിയ രീതിയിലുള്ള മരണം, 5-8 ആളുകൾ മരിച്ചിട്ട് ഒരു വീട് പോലും ഈ വകുപ്പ് തലം കൈകാര്യം ചെയ്യുന്ന മന്ത്രിയാവട്ടെ മുഖ്യമന്ത്രി ആവട്ടെ ആരും വന്നിട്ടില്ല. അല്ലെങ്കിൽ മാത്രമല്ല, ഈ സുരേന്ദ്രൻ വലിയ വിടുവായുത്തം പറയുന്ന സുരേന്ദ്രൻ്റെ ഒരു പ്രതിനിധി പോലും എന്താക്കിയിട്ടില്ല, ഈ ഒരു വീട് പോലും സന്ദർശിച്ചിട്ടില്ല. ആ ഘട്ടങ്ങളിലൊക്കെ ഒരു കുടുംബത്തിൻ്റെ അംഗത്തെ പോലെ ഞങ്ങളെ പ്രയാസത്തോടൊപ്പം ഞങ്ങളെ ചേർത്ത് പിടിച്ച ആളാണ്. ഞങ്ങളെ അഭിമാനമാണ്. ഞങ്ങൾക്ക് ഉറപ്പുണ്ട് അദ്ദേഹം ചെയ്ത പ്രവർത്തനവും ഈ വയനാടിൻ ജനതയെ ചേർത്ത് വെച്ചത് തന്നെയാണ് ഞങ്ങളുടെ കോൺഫിഡൻസ്. 5 ലക്ഷത്തിൻ്റെ മുകളിലേക്ക് ഞങ്ങൾ ഈ ഭൂരിപക്ഷം എത്തിക്കും. இப்போ இந்த பகுதியில் அந்த மக்கள் சொன்னதை நம்ம கேட்டிருப்போம். கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்குகளுக்கு மேலே அவருக்கு கொடுத்து அந்த வெற்றியை தேடி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருக்கிறாங்க. வயநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 தொகுதிகள், இந்த 7 கான்ஸ்டியூஷன் வருது. இங்கே அது மலப்புரம் பகுதியை சேர்ந்த ஒரு 4 சட்டமன்ற தொகுதியும், அதே போல் வயநாடு பகுதியில் 3 சட்டமன்ற தொகுதின்னு வருது. தற்பொழுது பார்த்திங்கன்னா இந்த வயநாடு தொகுதிக்கு மீண்டும் ஒரு முறை பிரச்சாரத்துக்காக ராகுல் காந்தி வர இருப்பதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் கல்பட்டா பகுதியில் நடத்திய அந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வந்து காங்கிரஸ் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து மீண்டும் வந்து அவரை வந்து ஒரு எம்பி, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கான வரவேற்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கள நிலவரமாக காணப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.